நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பாக நமக்கு பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு உணவியல், வாழ்வியல், இயற்கை சம்பந்தமான பல்வேறு கருத்துக்களை நமக்கு அற்புதமாக வழங்கி வருகிறார்கள். இன்றைய சிறப்பு விருந்தினராக ஹீலர் இளங்கோவன் ஐயா சிறப்பான ஒரு நிகழ்வை "உன் மனதை தூண்டுவது யார்?" அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்பு. நமக்கு நாமே ஒரு கேள்விக்குறி, நமக்கு நாமே ஒரு விடை அப்படிங்கிற மாரி இன்றைய நிகழ்விற்கு ஏற்றாற்போல் இன்றைய நிகழ்வை சிறப்பிக்க அதாவது ஒவ்வொருவரும் தங்களது ஒவ்வொரு நிலைகளிலும் சிந்தித்து பார்த்து, அ தங்களுடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்தோம் என்பதை ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை நாம் இன்று அதற்கு ஒரு சரியான விடையை தேட இருக்கிறோம். அந்த வகையிலே இன்று நமக்கு சிறப்பான ஒரு வகுப்பு எடுக்க, அதாவது "உன் மனதை தூண்டுவது யார்?" என்பதை பற்றி சிறப்பான ஒரு விளக்கம் அளிக்க, ஹீலர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கங்கய்யா. தனித்துவமும் தனித்திறமையும் மிக்க அனைத்து உள்ளங்களையும் வரவேற்கிறேன். முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டு போகிற நபர்களுக்கு எனது முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எல்லோரும் இந்த நிகழ்வுக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு மனநிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கும், ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை பெறுவதற்காகவும் ஒவ்வொருத்தரும் வந்திருப்போம். இது அடிப்படை விதிகளாக நம்ம எல்லாருக்கும் இருக்க வேணும் அப்படிங்கிறது எனது வேண்டுகோளாக இருக்கு. மனநிறைவான வாழ்க்கை, ஆரோக்கியமான உடல், இது ரெண்டும் இருந்தால் நாம் வாழ்க்கையில் எதிர்பார்க்குற புகழோ, பணமோ, பதவியோ அல்லது மற்ற விஷயங்களோ தன்னைப்பால தேடி வரும். நீங்கள் எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் அந்த சரியான நோக்கத்தோட, ஆர்வத்தோட, தொடர் முயற்சியோட, ஒரு விஷயங்களில் ஒரு இன்வால்மெண்ட்டோட, ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்த்தணுங்கிற ஒரு அக்கறையோட நாம் ஒரு தொழிலை தொடங்குகிறோம் அல்லது ஒரு செயலை செய்கிறோம், ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா, அந்த இலக்கு டெஃபினட்டாக அடையிறதுக்கான சாத்தியங்கள் அதிகபட்சம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம மனசை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கான அல்லது தூண்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்னங்கிறத நாம் கவனிக்க முடியும். இப்போ நாம் இதை பற்றிய முழுமையான விஷயங்களை அடையிறதுக்கு முன்னால், பார்க்குறதுக்கு முன்னால், நாம் இன்னும் என்னென்ன விஷயங்களுக்கு அடுத்து இதை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒன்று, நாம் என்ன பேசணும், மனநிறைவான வாழ்க்கை, ஆரோக்கியமான உடல். அதில் ஒவ்வொருத்தரும் நாம் எங்கெங்கே சிறப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, குடும்பத்தில், தொழிலில், மனசில், உடம்பில், இந்த அளவில் எல்லாரும் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். இதுதான் அடிப்படையான விஷயங்களை அடுத்த ஒரு நிலை. இந்த நிலையை நாம் எல்லாரும் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கையை முழுமையாக நிறைவாக வாழ்ந்ததற்கான ஒரு சந்தோஷம் கடைசி காலம் வரையும் இருக்கும். நீங்கள் எல்லாருமே இப்போ ஒரு கற்பனைக்கு வாங்க. இப்போ நம்ம ஒரு வகுப்பு அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ நினைக்க வேண்டாம். நாம் ஒரு கற்பனை உலகத்தில் நமக்கு பிடிச்ச ஒரு சூழலில், ஒரு இயற்கையான சூழலில், ஒரு அமைதியான சூழலில், ஒரு ஆரோக்கியமான சூழலில் நம்ம இப்போ வாழ்வதாக எல்லாரும் கற்பனை பண்ணிக்குவோம். இப்போது இந்த கற்பனை உலகத்தில் வாழும் போது எப்படி இருக்குது, அது என்னென்ன கற்பனைங்கிறது வருவோம். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இந்த கற்பனைக்குள்ளார வந்துட்டோம் அப்படின்னா, இந்த கற்பனை உலகத்தில் வாழும் போதே நமக்கு அந்த வாழ்வியலுக்கான சாத்தியக்கூறுகள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் அமையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எப்படி ஒரு
சோகமான காட்சியை டிவியில் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கண்ணில் கண்ணீர் வர தான் செய்யுது. அதே சமயம் ஒரு சிரிப்பான காட்சியை பார்க்கும்போது நாமளும் சேர்ந்து சிரிக்கிறோம். அப்போ ஒரு ஒரு விஷயத்த பார்க்கும்போது அடுத்தவங்க சிரிக்கிறாங்க. நம்ம பக்கத்தாலேயே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிரிக்கிறாரு, காமெடி அடிக்கிறாரு அப்படின்னா, ஆ நாமளும் சேர்ந்து சிரிக்கிறது இயல்பா இருக்கிற ஒண்ணு தான். அப்போ நாம ஒரு ஸ் சந்தோஷமான சூழ்நிலைய அ அமைச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம அதுக்குள்ளார இன்வால்வ் ஆயிரும். அப்படிதானங்க? நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சூழல் நம்மளையும் அதுக்குள்ள இணைச்சிருது அப்படிங்கிறத நீங்க கவனிக்க வேண்டியது. இதே விஷயம் தான் நாம மனரீதியா அந்த ஒரு இன்வால்வ்மெண்டோட அந்த விஷயத்தோட இணைஞ்சு நம்ம செயல்படுறோம் அப்படின்னா, ஆ மனசுக்குள்ளாரையே, உடம்புக்குள்ளாரையே அதுக்கான ஹார்மோன்ஸ்லாம் சுரக்க ஆரம்பிச்சிருது. சந்தோஷத்துக்கான ஹேப்பி ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹேப்பி ஹார்மோன்ஸ் இருந்தாலே, ஒரு சிறந்த சிந்தனையும், தெளிவான முடிவும், தெளிவான பேச்சும், தெளிவான செயலும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பல இடங்கள்ல பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது, இந்த தெளிவான செயல், தெளிவான சிந்தனை அப்படிங்கிறதெல்லாம் எப்படி உருவாகும்னு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆ இன்னும் வாழ்க்கை எளிமையாயிருமே! வாழ்க்கையே கஷ்டமானது, ஆ உடல் ரீதியான விஷயங்கள்லாம் ஸ் வரது பெரிய விஷயம், சிரமமான விஷயம். அது சரி பண்றது சிரமமான விஷயம். அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் ஒரு பக்கம் ஓரமா தூக்கி வச்சுட்டு, நாம என்ன பண்ணுவோம், அதை எளிமையாக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள பார்ப்போம். ஒரு கயித்து மேல நடக்கிற குழந்தை, அவிங்க அவிங்க அக்காவோ, அல்லது அந்த குழந்தையினுடைய அக்காவோ, அம்மாவோ கயிறு மேல நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அது நமக்கெல்லாம் ஒரு சிரமமான விஷயம். அத பார்த்துட்டு இருக்கிற குழந்தைக்கு வந்து, "ஓ! இது இயல்பா இப்படி நடக்கலாமாட்டுருக்குதுன்னு" மனதளவுல தயாராயிரும். இந்த மனதளவுல தயாராகிறது தான் அந்த குழந்தையினுடைய அ பேஸ்மெட்டும், அ அடித்தளம். ஒரு மன வலிமை. இந்த மனத வலிமை உருவாக்கிட்டோம், தெளிவாயிருச்சு அப்படின்னா, அந்த குழந்தை இயல்பா அப்படியே ஒரு சின்ன சின்ன தடுமாற்றத்தோட நடந்து பழகிரும். ஆனா நாம வந்து அப்படி அ நடப்போமா அப்படின்னா, அது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். அப்ப இங்க மனதளவுல தயாராயிட்டோம் அப்படின்னா, இதுக்கான சாத்தியக்கூறுகள் நெறையா இருக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கற்பனை உலகத்துக்குள்ளார வந்துருங்க. நீங்க உண்மையாலுமே இயல்பாகவே ஆரோக்கியமா தான் இருக்கிறோம். சந்தோஷமா தான் வாழறோம். நிம்மதியா தான் இருக்கிறோம். நம்ம தொழில் சிறப்பா இருக்குது. அ இப்படிங்கிற மனநிலைக்குள்ளார வந்துட்டீங்க அப்படின்னா, உண்மையாலுமே அதுக்கான சாத்தியக்கூறுகள் உருவாக ஆரம்பிச்சுரும். ஏன்னா, நம்ம ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம் அப்படின்னா, அடுத்தவங்களும் அத அத பத்தியே பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப நீங்க போனேன், இந்த டூருக்கு போனேன், இந்த இடத்துல நம்ம சந்தோஷமான சூழ்நிலைய அனுபவிச்சேன், இத நல்ல விஷயங்கள பார்த்தேன் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கிட்டயும் பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா, அவைங்களும் அதே மாரி விஷயங்கள பகிர்ந்துக்குவாங்க. அப்ப அந்த மனநிலை என்ன ஆகுது? ஒரு பூரிப்பான, சந்தோஷமான மனநிலை அங்க ஒரு சூழலையே உருவாக்கிருது. அப்ப அது மாரி சூழல உருவாக்குறதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யறதுக்கு, முதல்ல கற்பனை அளவுல நீங்க வந்துரணும். இப்ப நான் கற்பனை செய்ய சொல்றதே எதுக்காக அப்படின்னா, நீங்க உண்மையாலுமே நான் சொன்ன மாரி, எ "எதுவாக நினைக்கிறாயோ, அதுவாக ஆகிறாய்ன்னு" சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அந்த வார்த்தைகளுக்கு தகுந்தாற் போல உங்க சூழ்நிலைய உருவாக்க முடியும். அப்ப அந்த சூழ்நிலைய உருவாக்குறதுக்கு தான் நம்ம இப்ப அந்த கற்பனை உலகத்துல வரப்போறோம். இப்போ ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. எப்படி? ஒரு இயற்கையான ஒரு எழில் மிகுந்த இடம். இல்ல நீங்க இருக்கிற இடத்தையே ஒரு ஒரு நிறைவான ஒரு இடமா பார்த்துக்கிறீங்க. ஆ ஒரு நம்ம சுற்றத்தார் எல்லாருமே ஒரு அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற எல்லாருமே ஒரு நல்ல நிலையில விஷயங்கள பேசுறாங்க, உதவுறாங்க. அப்படிங்கும்போது, அ நமக்கு எப்படி இருக்கும் மனநிலை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த மனநிலைய நாம உருவாக்கும்போது, அடுத்து அதுக்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகுது அப்படிங்கிறத நீங்க கவனிக்கலாம். இனி வரும் காலங்கள்ல இந்த மனநிலைய உருவாக்கிட்டு எந்த விஷயம்னாலும் அணுக ஆரம்பிங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். எப்படிங்கிறத ஒவ்வொண்ணா பார்ப்போம். ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சேன்.
அப்போ நாம எல்லாரும் ஒரு ஒரு சந்தோஷமான குடும்பம் ஆம், தொழில் இன்னும் சிறப்பா இருக்கிறோம். ஆ, மனதளவுல நிறைவான வாழ்க்கைய வாழறோம். உடல் அளவுல ஆரோக்கியத்த உருவாக்கணும். அப்படிங்கிற ஒரு சில அணுகுமுறைகளோட தான் நம்ம இது உள்ள நிகழ்வுகளுக்கு வந்திருப்போம். இது போல நிகழ்வுகள நம்ம வந்துர்றோம். இத்தனை விஷயங்கள பார்க்குறோம். எத்தனை சதவீதம் கடைபிடிக்க போறோம்? எத்தனை சதவீதம் பயனடைய போறோம்? ஆ, அது அப்படிங்கிறது நீங்க ஆழ் மனசுல விதைக்கிற விதைய பொறுத்து தான் அது நல்ல செடியா வளர்றதோ, அல்ல காய் காய்க்கிறதோ, கனி குடுக்கிறதோ அப்படிங்கிறதெல்லாம் அமையும். ஒரு மேலோட்டமான விதைய தூவிட்டு நாம பலனை எதிர்பார்க்கறதுனால, ஒரு சில விஷயங்கள் முழுமையா நமக்கு கிடைக்கிறதில்ல. கிடைக்கல அப்படிங்கிறது, ஓ அங்க நம்ம மனநிலைய பொறுத்து மாறுதா ஒழிய, உண்மையான அங்க இல்ல. எல்லாமே நமக்கு நம்ம இயற்கை நமக்காகவே உருவாக்கப்பட்ட, படைக்கப்பட்ட ஒண்ணுதான். அந்த இயற்கையில இருக்கிற விஷயங்கள நாம எப்படி முழுமையா பயன்படுத்திக்க போறோம், அல்ல பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம முன்னேற்றம் அமையுங்க. அப்போ நம்ம மனத அ சிறப்பா வடிவமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அ நம்ம மனச நாமளே தூண்டிக்கிட்டோம் அப்படின்னா, ஆ இங்க வெளிய இருந்து யாரும் தூண்ட வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு சூழல்ல அ புத்தர் காலகட்டத்தில நடந்த தகவல சொல்லுவாங்க. புத்தர் ஒரு ஊருக்குள்ள போகும்போது, அவிங்க ஏற்கனவே பின்பற்றிட்டு இருந்த வாழ்வியல் முறைகள்ல இருந்து மாறுபட்டு இவரு கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிறதுக்காக, அவரு ஒரு ஊருக்குள்ளார போகும்போது, ஊருக்குள்ள இருக்கிறவங்கலாம் அவர திட்டுறாங்களாமா. அப்ப அவரு என்ன பண்ணாராமா, அமைதியா ஒரு சில மணி நேரம் வரையும் கூட அமைதியா கேட்டுட்டு இருந்தாராம். இத பார்த்துட்டு இருந்த சீடர்கள், "ஐயா இவ்வளோ தூரம் திட்டுறாங்களே, நீங்க எப்படி அமைதியா இருக்கிறீங்க? ஏன் அமைதியா இருக்கிறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவர் சொல்லுவாராம், "இது உங்களுக்கு ஒரு பழக்கூடைய கொண்டு வந்து தராங்க கிஃப்ட்டா. நீங்க வாங்கல அப்படின்னா, அத நீங்க என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு கேட்பாராம். அப்போ அந்த சீடர்கள் சொல்றாங்க, "இல்லைங்க நான் வாங்கல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு?" கேட்கும்போது, "அ நான் எடுத்துட்டு போயிருவேன் திரும்ப." அப்போ அவிங்க குடுத்தது ஒ நான் எடுத்துக்கல. அது ஒரு பரிசா நெனச்சுக்கிறேன். அத நான் வாங்காம விட்டுர்றேன் அப்படின்னா, அவிங்க கொண்டு போயிடுறாங்க. இது மன ரீதியா நான் பாதிக்கப்படல. அப்படிங்கும்போது, அவிங்க அ இது என்ன பாதிக்க போறதில்ல. அவிங்க அ என்ன ஆயிடுறாங்க, அந்த பரிசுகள அவிங்களே வச்சுக்கிற மாரி ஆயிடுது. அப்போ என்ன பாதிக்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, எ என்னுடைய நிலை அடுத்த நிலைக்கு போகும். இதுல எமோஷனல் நான் காமிக்க ஆரம்பிக்கிறேன்னா, என்னுடைய நிலை பாதிக்கப்படும். அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ம் ஒருத்தர் ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள பேசுறாங்கன்னா, நீங்க அத ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது மட்டும் தான், அ அதனால நீங்க பாதிக்கப்படுறீங்க. அ இம்பேலன்ஸ் ஆயிடுறீங்க. அதனால தெளிவான முடிவெடுக்க முடியல. தெளிவான செயல் செய்ய முடியல. அதனால நாம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிறத அவரு விளக்குறாரு புத்தர் அ அந்த விஷயத்துல. அப்போ நீங்க எவ்வளவுதான் விஷயங்கள் அங்க வெளிய நடந்தாலும், நீங்க பாதிக்கப்படாத அளவுக்கு உங்க மனச சிறப்பா சிந்திக்கிற அளவுக்கு ஆ மனநிலைய பேலன்ஸ்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அ இந்த அடுத்தடுத்த நிலைய நோக்கி நோக்கி நகர்ந்துரலாம். எப்படி நம்ம உயர்ந்த நிலைய நோக்கி அ எந்தெந்த இடங்களுக்கு நாங்க போகணும்னு விரும்புறோமோ, அந்த இடத்த நோக்கி நகர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நெறைய இருக்கிறது. முதல்ல இருக்கிறதுன்னு உணரணும். நிதானமா அத கவனிக்கணும். நம்ம ஓடுறோம், ஸ்பீடா ஓடுறோங்கிற பேருல, அ புலிவால புடிச்ச கதையா, புலியும் பிடிக்க முடியாத, புலியும் விட்டுட்டா அ சிரமம் அப்படிங்கிற விஷயங்கள்ல நாம அ கமிட்மெண்ட்டையும் அதிகம் பண்ணிட்டு, தேவைகளையும் அதிகம் பண்ணிட்டு, இங்க இலக்க அடையறதுக்கான சாத்தியக்கூறுகள குறைச்சுக்கிட்டோம். அப்போ இலக்க அடையறது எளிமையா தான் இருக்குங்க. எளிமையா தான் இருக்குதுங்கிறத நம்ம நிதானமா கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கிறதுக்கு டைம் ஒதுக்குனா போதும். நம்ம மனசே அந்த இலக்க அடையறதுக்கான சாத்தியக்கூறுகள, வழிய உருவாக்கி குடுக்கும். இப்போ நம்மகிட்டயே இதுக்கான சாத்தியக்கூறுகளும், வழிகளும் இருக்கும்போது, நாம ஏன் வெளிய தேடணும்? அப்போ நமக்குள்ளார தேட ஆரம்பிக்கிற ஒரு எளிமையான ஃபார்முலா தான், ஆ இங்க இயல்பாவே அமைக்கப்பட்டிருக்குது.
இது இந்த காலத்துக்கு சாத்தியம் இல்ல அப்படின்னு சில பதிவுகள சிலர் வைக்கிறத நான் பார்க்குறேன். இது அந்த காலம் அது ஏதோ ஒரு விளம்பரத்துல வருமே. அது அந்த காலம் அப்படிங்கிறது. நான் என்ன நம்பேன், இது இந்த காலம். இந்த காலத்திலயும் இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்கிறத நான் பல இடங்கள்ல நேரிலேயே பார்த்துருக்கேன். அப்போ இந்த நேர்ல பார்க்குற விஷயங்கள நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க படிக்கிற பாடத்துல கிடைக்கிற பலன்கள விட, இங்க நேர்ல கத்துக் குடுக்கிற அனுபவ ரீதியா அவங்க பின்பற்றிட்டு இருக்கிற, அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த பாடங்கள்ங்கிறது, பல மடங்கு நம்மள அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு உதவுங்க. அப்ப நம்ம எல்லாரும் கிணத்து தவளையா இருக்காம, அ ஒரு அந்த காலத்து ஒரு பாடல் இருக்கும். "வீட்டை விட்டு வெளிய வந்தா நாலும் நடக்கலாம். அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளிய வந்தா நாளும் நடக்கலாம். அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா எல்லாம் இருக்கலாம்." அப்ப அந்த நல்லா இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள எங்க வேணும், வெளிய வந்து இத்தனை அனுபவங்கள் இருக்கு. இங்க டைம் இல்லைங்கிற ஒரு சொல்ற ஒரு ஒரு சாக்கு போக்கான விஷயங்கள விட்டுட்டு, இவ்வளவு வாய்ப்புகள் வெளிய இருக்குதுங்கிறத நீங்க வெளிய வந்துட்டீங்க அப்படின்னா, நமக்காக நெறையா பேர் குடுக்க தயாரா இருக்காங்க. ஒரு பகிர்ந்துக்க தயாரா இருக்காங்க. ஆ நம்மட்ட ஏதாவது விஷயங்கள் இருக்குன்னா வாங்கிக்க தயாரா இருக்காங்க. அப்படிங்கிறத நீங்க உணர்றதுக்கு நீங்க வெளிய வந்தாகணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப கவனிக்கணும். இப்ப வெளிய வந்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அ இதுக்கான சாத்தியக்கூறுகள், ஆப்பர்ச்சுனிட்டி நெறையா ஒ உங்களுக்கு கெடைச்சிரும். உங்களுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லுது. ஒரு மேடையில உங்களுக்கு திறமைய வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நீங்க நெனைச்சிட்டு இருக்கிறத, இங்க காலைச்சக்கரமே உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள ஏற்படுத்தி குடுக்குற ஒரு விஷயமா இருக்கே. நீங்க இப்ப இந்த பயிற்சிகள்லாம் எடுத்ததுக்கப்புறம், எனக்கு அந்த திறமை இருக்கு. ஏற்கனவே குறிப்பிட்ட அளவு திறமை இருக்கு. நான் இந்த வகுப்புக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ கத்துக்கிட்டேன். அப்படின்னு நீங்க வெளிப்படுத்துனீங்க, இங்க பதிவு பண்ணீங்க அப்படின்னா, இந்த இந்த 200 பேத்துக்கிட்டயோ, 300 பேத்துக்கிட்டயோ நீங்களே உங்களுடைய திறமைய வெளிப்படுத்தவும், அது இன்னும் பல இடங்களுக்கு பகிரவும் இது சாத்தியக்கூறுகளா அமைஞ்சிருமே. அப்ப இனிமே எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க. வாய்ப்புகள் அ இல்லைங்கிறதே இல்லைங்க. வாய்ப்புகள் நெறைய கொட்டி கிடக்கு. நீங்க அந்த வாய்ப்புகள கவனிக்காதனாலயும், அந்த பாதையில நடக்காதனாலயும், நடக்க பாதையே இல்ல அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க நடக்க நடக்க அது ஒரு பாதையா உருவாயிரும் அப்படிம்பாங்க. அப்போ நீங்க பாதை இல்லைங்கிறத மட்டும் தான் நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களா ஒழிய, பாதை இருக்கிறத கவனிக்கிறது இல்லைங்கிறதும், நீங்க நடக்கும்போது நீங்களே ஒரு புதிய பாதைய உருவாக்கலாம் அப்படிங்கிறதும் யோசிக்கணும்ல. இனி வரும் காலங்கள்ல அப்படி யோசிக்க ஆரம்பிங்க. நம்ம குழுவுல இருக்கிற அ எல்லாருமே நாம ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும்போதே சொன்ன மாரி, தனித்திறமையும், தனித்துவமும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் இருக்கு. இந்த தனித்திறமைய, தனித்துவத்த நீங்க உணர்றதும், உங்ககிட்ட இருக்கிற திறமைய நீங்க உணர்றதும், அது சரியான நேரத்துல, சரியான இடத்துல வெளிப்படுத்துறதும், இங்க அவசியமான அ ஒண்ணா இருக்கு. அப்ப நீங்க இங்க இந்த இந்த வாய்ப்புகள நீங்க இங்கேயே பகிர்ந்துக்கலாம், அல்லது உங்க திறமைய வெளிப்படுத்தலாம் அப்படிங்கும்போது, அ நீங்க ஏன் வாய்ப்புகள தேடி வெளிய போக வேண்டிய அவசியம் இருக்கு? ஒண்ணும் இப்படி சாத்தியக்கூறுகள் இருக்கிறத என்னால நான் பார்க்க முடியுது. அப்போ அ அடுத்தது நம்ம இன்னும் சில விஷயங்கள பார்க்கும்போது, நம்ம உடல் அசைவுகள், அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து தோட்டத்துல வேலை செஞ்சாங்க, கல் உடைச்சாங்க, மரம் வெட்டினாங்கன்னு பல கடின உழைப்புகள்லாம் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு நாம இப்போ உழைக்கிறது இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், வீட்டு வேலைகள்ல ஒரு அரைக்கிறோம், இடிச்சோம், துவைச்சோம் அப்படிங்கிற இந்த விஷயங்களையும் உடல் உழைப்ப குறைச்சதுனால, இந்த உடல் உழைப்பு அ குறைஞ்சு போனதுனால, இங்க அதுக்கான செரிமானத்த நம்ம உணவு குடுக்குற அந்த உணவ செரிமானம் பண்றதுக்கான ஆற்றல், அந்த தகுதிய உடல் இழந்ததால, நமக்கு உடல் ரீதியான உபாதைகள் உருவாகுது அப்படிங்கிறத இப்ப கவனிச்சுங்க. நம்ம தேவையான உழைப்பு குடுக்குறோம். அப்படின்னா, நம்ம குடுக்குற உணவு முழுசா செரிமானம் ஆயி சத்துக்களா மாறிரும். அப்போ அது எதிர்ப்பு சக்திய உருவாக்கிரும். கழிவுகளும் முறையா வெளியேறிரும். இப்போ உடல் ரீதியான பாதிப்புகளுக்கான வாய்ப்புகள் மேக்ஸிமம் குறைஞ்சிருது இதுலயே. அப்போ நம்ம எளிமையான ஈஸியா ஆயிடுது. ஒரு வேலைய ஈஸியா செய்யின்னு சொல்லி அந்த வார்த்தைகள பதிவு பண்றதுனால, நம்ம என்ன ஆயிடுது, ஈஸியா செய்றது தான் நம்ம இயல்பான ஒண்ணாட்டு இருக்குதுன்னு நம்ம மனசுல பதிய வச்சுர்றோம். இந்த சுகப்பிரசவம்னு சொல்லிட்டு இருந்த அந்த காலத்துல இருந்த மாரி,
பிரசவ வேதனை, பிரசவ வலி அப்படின்னு நம்ம பதிவு பண்ணதுனால, இந்த பிரசவம் குழந்தை பெத்துக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான வேலையாட்டு இருக்குதுன்னு நம்ம வாரிசுகளுடைய மனசுல பதிய வச்சுர்றோம். அது என்ன அது சிசேரியன் பண்ணிக்கலாம், அல்லது குழந்தைய பெத்துக்காம விட்டுறலாம், அல்லது தள்ளி போட்டுக்கலாம் இப்படின்னு பல விஷயங்கள்ல இந்த நம்ம வார்த்தைகள மாத்தி பதிவு பண்ணதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா, அதனுடைய எதிர்காலமே பாதிக்கப்படுது. இப்போ இப்போ 10 குழந்தைங்க அந்த காலத்துல தேவையான உழைப்ப குடுத்து 10 குழந்தைங்க நார்மல் டெலிவரி பண்ணி, எந்த சிசேரியன் இல்லாம கடைசி வரையும் ஆரோக்கியமா இருந்த காலகட்டம் போயி, அன்னைக்கு நான் 3 குழந்தைங்க பெத்துக்குங்க, அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு ஒரு விளம்பரம்லாம் பண்ணிட்டு இருந்த காலம் போயி, இப்ப குழந்தை பெத்துக்கிறதுக்கு இங்க வாங்க அப்படின்னு சொல்லி போடுற விளம்பரம் போடுற அளவுக்கு நம்ம சூழ்நிலை உருவாகியிருக்குது அப்படின்னா, இது என்ன எங்க உருவாச்சுன்னு எல்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கணும். எந்த ஒரு தொந்தரவுன்னு நாம யார் எது சொன்னாலும், இங்க இந்த தொந்தரவு உருவாகுறதுக்கான மூல காரணம் என்னன்னு யோசிச்சீங்கன்னா போதும், இதுக்கான தீர்வுகள நீங்க பார்க்க முடியும். இனி வரும் காலங்கள்ல இப்படி சிந்திக்க ஆரம்பிப்போம். எப்படி? நம்ம வாரிசுகள் நாம சேர்த்து வச்ச சொத்தையோ, படிக்க வச்ச படிப்பையோ முழுமையா பயன்படுத்தி ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அவைங்களுக்கு இந்த அடிப்படை பாடத்திட்டத்த அறிவ குடுத்துறணும். ஒண்ணு ஏற்கனவே சொன்ன மாரி மனநிறைவான, மகிழ்ச்சியான வாழ்வியல், ஆரோக்கியமான உடல். இத குடுத்துட்டு, நீங்க அதுக்கப்புறம் 10 கோடி சேர்த்து வைங்க, 10 டிகிரி கூட படிக்க வைங்க. அத அந்த படிக்க வச்சதையும், சேர்த்து வச்சதையும் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல அப்படின்னா, சேர்த்து வச்சும், படிக்க வச்சும் பிரயோஜனம் இல்ல. அப்படி எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருந்தாலும், இதுக்கான ஆரோக்கியம் இல்லைன்னா, அத அவிங்க அனுபவிக்க முடியாது. வயசானதுக்கு அப்புறம் 20 வருஷம் உழைச்சிடுறாங்க. 21வது வருஷம் 20 வருஷம் வாழல. 20 வருஷம் நமக்கு பிடிச்சத சாப்பிடல. 21வது வருஷம் ஒரு சில தொந்தரவுகள் வந்துருச்சுன்னா, அன்னைக்கும் வந்து விரும்பினத சாப்பிட முடியாம மாத்திரைகள், மருந்துகள், ஆப்ரேஷன் ஒரு பெரிய சூழ்நிலையே உருவாயிடுது. இனி அது மாரி வேண்டாம். நம்ம வாரிசுகளுக்கு நீங்க ஒரு சிறந்த சொத்த சேர்த்தி வைக்கணும் அப்படின்னா, இந்த அடிப்படை விதிகள அவைங்க மனசுல பதிய வைங்க. நாம கத்துக்கிறது ஒரு வகையில நல்ல விஷயமா இருந்தாலும், நாம கடைபிடிக்கிறத பார்த்து தான் நம்ம வாரிசுகள் கடைபிடிக்கும் அப்படின்னாலும், அதுங்கள நீங்க சொல்லி தந்து மாத்துன வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பாருங்க. ஆனா, அதுங்க நீங்க கடைபிடிக்கிறத பார்த்துட்டு, ஒரு எப்படி கயித்து மேல நடக்கிற குழந்தை இயல்பா நடக்க பழகிக்குதோ, அதே மாரி ஒவ்வொரு தோட்டத்துல வேலை செய்ற குழந்தை, அந்த அப்பா, அம்மாவுடைய குழந்தை, அ அது இப்படிதான் தோட்டத்து வேலை செய்யணும்னு இயல்பா கத்துக்குதோ, சொல்லி தராம. ஒரு நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஒரு கல்லணைய கட்டுற இடத்துல ஒரு குழந்தைய விளையாட விட்டுட்டீங்க. ஒரு 5 வயசு குழந்தைய விளையாட விட்டீங்கன்னா, ஒரு 5 வருஷம் அந்த கல்லணை கட்டுற இடத்துல விளையாடிட்டு மட்டும் தான் இருக்குது அந்த குழந்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கல்லணை விட வலுவான ஒரு அணைய எப்படி கட்டுறதுங்கிற அளவுக்கு அது கத்துக்கும். எதுவுமே சொல்லி தராமயே அப்படின்னு. அப்போ இந்த அளவுக்கு நீங்க இது பிராக்டிகலா அந்த மனசுல பதிய வச்சுட்டு இருப்பீங்க, அந்த கல்வி முறைகள்ல. இந்த கல்வி முறை தான் மிகச்சிறந்த கல்வி முறையா இருக்கும். நம்ம ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாதுங்கிற விஷயங்கள்ல அதிகபட்சம் படிக்கிற கல்வியை மட்டும் சொல்லிக் கொடுத்துட்டு, பிராக்டிகல் கல்வி ரொம்ப குறைவா இருக்கிறதுனால, அந்த குழந்தைங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு சிரமமா இருக்குது. படிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ போக ஒரு செயல செய்யணும்னா சிரமப்படுது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அதே சமயம் நீங்க உங்க குழந்தைங்க நீங்க நடைமுறைப்படுத்துற இந்த விஷயங்கள நேர்ல பார்க்குது அப்படின்னா, இத அப்படியே நீங்க சொத்த கடத்துறீங்க. பிராக்டிகலா நீங்க சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறீங்க. சொல்லி தராம செய்யுன்னு சொல்லி தராம பதிய வச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த பதிவுகள் அவனுடைய எதிர்காலத்த வலுவாக்குற ஒரு பேஸ் மட்டமா, ஸ்ட்ராங்கான பேஸ் மட்டமா மாறுங்கிறத என்னால உணர முடியுது. இந்த பேஸ் மட்டம் ஸ்ட்ராங்கு, பில்டிங்கும் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற சூழ்நிலைய உருவாக்குங்க. நம்ம வடிவேல் சொல்ற மாரி, பேஸ் மட்டம் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு. அந்த சூழ்நிலை வேண்டாம். நம்ம ஒரு சூழ்நிலை எப்படி உருவாக்குவோம்? பேஸ் மட்டமும் ஸ்ட்ராங்கு, பில்டிங்கும் ஸ்ட்ராங்கு. அப்ப பேஸ் மட்டம் என்னன்னு சொல்லிட்டேன்? ஒரு மனநிறைவான நிம்மதியான தூக்கம், மனசு நிம்மதியான வாழ்வியல் மனநிறை, ஆரோக்கியமான உடல் இத குடுத்துட்டீங்க அப்படின்னா,
நீங்கள் படிக்க வைக்கிறதும் சேர்த்து வைக்கிறதும் அல்லது நிறைய கலைகளை கற்றுக் கொடுக்கறதும் அவங்க வாழ்க்கையில் கரெக்டாக பயன்படுத்தி முன்னேறிடுவாங்க. இந்த மனநிலையை நமக்குள்ள நாம் விதைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்திடலாம். அதுக்கு அடுத்தது அவங்களுடைய வருங்கால சந்ததிகள் நிம்மதியாக வாழ்ந்தாதான் அவங்களுடைய எதிர்காலம் நிம்மதியாக இருக்கும். அவங்க நம்ம கண்ணு முன்னால் நிம்மதியாக வாழ்கிறத பார்க்கும் போது தான் நமக்கும் நிம்மதியாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா தயவு செஞ்சு இப்போ இருந்தே அவங்களுக்கு இந்த வாழ்வியல புகுத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க. உங்கள் குழந்தைங்க இதெல்லாம் கேட்க மாட்டேங்குது, செய்யாது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா அது உங்களுடைய எண்ணமே தவிர உண்மையாய் அது அல்ல. உங்கள் குழந்தைங்க நீங்கள் எதிர்பார்க்கறத விட சிறப்பாக செய்யறதுக்கும் அது முன்னேறத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது இருக்குதுங்கிறது தெரியாத அறியாமையில் நாம் இருக்கிறோங்கிற நாம் உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாரிசுனுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க, குடும்பத்தில் ஒத்துமையாக வாழ்கிறாங்க, கோர்ட்டு ஸ்டேஷனுக்குன்னு போகிறதில்ல, ஆஸ்பத்திரிக்கு போகிறதில்ல, ஆப்ரேஷனுக்கு போகிறதில்ல, அவங்க சம்பாதிக்கிற விஷயத்த அவங்களே நிம்மதியாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? இது நம்ம அங்கே போய் படுத்துக்கிட்டாங்க இல்லை அவதிப்படுறாங்க அப்படின்னா நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? ரெண்டையும் சிந்திச்சு பாருங்க. இப்போ எந்த சூழ்நிலையை உருவாக்குனா சரி நீங்கள் யோசிங்க. இப்போ இந்த சிந்தனைங்கிறது மிகச்சிறந்த வாய்ப்புகளை உருவாக்குற ஒரு இந்த இந்த வகுப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மனநிலையை கவனிச்சுக்கோங்க. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாரிசுகளுக்கு இதை கொண்டு போய் சேர்த்துங்க. அதுதான் நீங்கள் உங்கள் வாரிசுகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய முதன்மையான சொத்து அல்லது அஸ்திவாரம் அல்லது ஸ்ட்ராங்கான வேர். இந்த வேர் ஸ்ட்ராங்காக இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த உங்கள் குழந்தைங்க அப்படிங்கிற நிழலில் ஒரு காய் பறிச்சோ அல்லது கனிகள் பறிச்சோ நிழலில் நிம்மதியாக வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கிக்க முடியும். அப்போ அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்கான அடித்தளம் அப்படிங்கிறது இது நீங்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த மனநிலையை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலம் அவங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கிறது மட்டும்தான், நிம்மதியாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடையும் நிம்மதியாக வைக்கிற நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளையும் நிம்மதியாக ஒரு சூழலை உருவாக்குற ஒரு வேலை செய்யும். ஆனால் இங்கே நாம் இன்னொரு கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம இப்போ ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பேர் நாட்டு மாட்டுப்பாலுக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் சிறுதானியத்துக்கும் பாரம்பரிய உணவுக்கும் மண் சட்டிக்கும் சமையலுக்கும் திரும்பி இருக்கிறோம். அது மேலே ஆர்வத்தை அதிகம் பண்ணியிருக்கிறோம், எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இது அரசோ அறிவியலோ மருத்துவமோ செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம சமுதாயத்தில் பலர் இது மாதிரி கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இனிமே இதெல்லாம் பார்க்குறேன். இதெல்லாம் இனி வரும் காலங்களில் சாத்தியம் இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தா இது எப்படி சாத்தியமாச்சு? ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய மற்ற அமைப்புகள், முக்கியமான நம்ம மேல்தட்டத்தில் இருக்கிற அமைப்புகள் செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம சமுதாயத்தில் இருக்கிற தன்னார்வ தொண்டர்கள் பலர் இந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. பாரம்பரிய அரிசிக்கு வாங்க, சிறுதானியத்துக்கு வாங்க அப்படின்னு பல விஷயங்களில் இதில் நிறைய இன்னும் சுவையான விஷயங்களை அதில் சமைச்சு குழந்தைங்களே நீங்கள் நவீன கெடுதலான உணவு முறைகளில் கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சாப்பிட்டு பழகின குழந்தைங்கிட்ட இயற்கையான ஆரோக்கியமான ஒரு நல்ல விஷயங்களோட தயாரிக்கப்பட்ட இந்த உணவு முறையை ஒரு பக்கம் வைங்க. இந்த கனி இருப்ப காய் கவர்ந்தற்றே அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்னங்க இந்த பக்கம் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு இயற்கையான சூழலை உருவாக்கப்பட்ட உணவு முறைகள், அது இனிப்பாக இருந்தாலும் சரி அல்லது உணவாக இருந்தாலும் சரி அல்லது காரமாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் ஏற்கனவே பின்பற்றிட்டு இருக்கிற மைதா டால்டா கேக்குங்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போது நீங்கள் இது மாதிரி இந்த விஷயங்களை இந்த குழந்தைங்க சாப்பிட்டு பார்த்துருச்சு அப்படின்னா இதை விட இது சுவையாக இருக்குதுன்னு உங்கள் குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த பக்கம் நீங்கள் போகவே போகாது. எப்படி இந்த கெடுதலான விஷயத்து பக்கம் போகவே போகாது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியாதனாலையும் அதை காமிக்காதனாலையும் அதை சுவைச்சு பார்க்காதனாலையும் அந்த குழந்தைங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிமையாயிடுச்சுன்னு தான் நீங்கள் சொல்லணுமா வழிய, குழந்தைங்க மாற மாட்டேங்குது, நம்ம சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்குது, டிவி பார்க்க மாட்டேங்குது அப்படிங்கிற மனநிலையை விட்டுருங்க. நம்ம மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா,
நம்ம மனநிலை இப்படிலாம் சாத்தியம் இருக்குதுங்கிறது நீங்கள் அதுக்கான தூண்டுதலை உருவாக்கும் போது மட்டும்தான் நம்ம வாரிசுகளுடைய மனநிலையும் அப்படி உருவாக்க முடியும். அப்போது அடுத்து நான் இன்னொரு சொல்கிறேன் கவனிங்க. ஒன்று, உணவு முறைகளில் பழக்க வழக்கங்களில் இந்த மாதிரி நீங்கள் உருவாக்கிக்கலாம். அடுத்தது விளையாட்டு, அந்த டிவி பார்க்குது பொண்ணுங்க, என் குழந்த செல்ஃபோனை கேட்குது அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸுக்கு ஒரு தகவல் தரேன். எனக்கு டிவியே வேண்டாம், செல்ஃபோனே வேண்டாம், நான் இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை விளையாட்டுகளை நான் கலந்துக்கிறேங்கிற சூழ்நிலையை உருவாக்க முடியுங்கிறத நான் கண்ணு முன்னால் நம்ம ரோட்டரி கிளப்பில் நடந்த காரைக்கால் நடந்த நிகழ்வுகளையே நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி பல நிகழ்வுகளை பார்த்துருக்கேன். அதுக்கு அந்த குழந்தைங்க யாரும் கேட்கல, அப்பா அம்மான்னு வந்து தொந்தரவு பண்ணல. அது கிட்டத்தட்ட ஒரு 20 குழந்தைங்க வந்து 100 பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஆனால் யாருமே அதை கேட்கல. இது கண்ணு முன்னால் நான் ஆச்சரியமாக பார்த்தேன். அப்போ அது மாதிரி பல இடங்களில் நான் பார்த்துருக்குறேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் இந்த மாதிரி எங்கள் குழந்தைங்க கேட்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் மனநிலையை மட்டும் தூக்கி போட்டுருங்க. உங்கள் குழந்தைங்களை எப்படி கேட்க வைக்கிறதுன்னு நம்ம காலைச்சக்கரத்தில் ஆசான்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. நம்ம காலை சக்கரத்தில் வர ஆசான்கள் ஒவ்வொருத்தரும் தனித்திறமையும் தனித்துவமும் மிக்கவர்கள் தான். அதே மாதிரி தான் நீங்களும். இப்போ உங்ககிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்துறதுக்கும் உங்கள் வாரிசுகளை நல்ல வல்நிலைப்படுத்துறதுக்கும் எதிர்கால சந்ததிகளை நீங்கள் சரியான பாதைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் அவசியமான சூழல் இந்த காலத்தில் ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்க, உங்கள் வாரிசுகள் உங்களை விட திறமையாக தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நிம்மதியாக இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க, அதை விட தேவையான அளவு வருமானம் ஈட்டுறாங்க அப்படின்னா நாம் நிம்மதியாக இருப்போமா இல்லையா? இப்போ எந்த நிம்மதி இப்போ நமக்கு அவசியம்? நாம் சேர்த்து வச்ச விஷயத்தையோ படிக்க வச்ச படிப்பையோ அவங்க சரியாக பயன்படுத்தலை, சிரமப்படுறாங்கிற விஷயமா, இல்லை நான் படிக்க வச்ச படிப்போ அல்லது வச்ச சொத்தோ அவங்களுக்கு முழுமையாக பயன்படுது, ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்கிறாங்கிறது முக்கியமா? இப்போ இது எது முக்கியங்கிறத நீங்கள் முதல்ல மனதில் கொள்ளணும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். இந்த சந்தேகங்களுக்குன்னு சில வகுப்புகள் அடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்கு. நீங்கள் அதெல்லாரும் அதில் கலந்துக்கலாம். அடுத்து வரும் இந்த 48 நாளுக்கு அப்புறம் அப்பப்போவே சந்தேகத்தை தீர்க்கிற மாதிரி தான் ஏற்கனவே இருந்தது. அதில் அடுத்து வரும் காலங்களில் அன்னன்னைக்கே சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக இருக்குங்கிறது எங்களால் உணர முடியுது. அப்போ அதுக்கடுத்த இந்த சந்தேகம் முழுமை பெறும்போது மட்டும்தான் நீங்கள் அதில் முழுசாக நம்பி இறங்குவீங்க, பயன்படுவீங்க, அதனுடைய பலன் அடைவீங்க அல்லது முன்னேறுவீங்க. அப்போ அதுக்கான விஷயங்களை பார்ப்போம். அப்போ நீங்கள் எந்த சந்தேகனாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்போ வாய்ப்பு இருக்கும்போது அதை வெளிப்படுத்திக்கங்க, கேட்டுக்குங்க, சரி தெளிவடைஞ்சிக்கங்க. எனக்கு வாய்ப்பு இல்லை, சாத்தியம் இல்லை, முடியாது, லேட்டாகும், படிச்சிருக்கணும், அனுபவம் இருக்கணும், பணம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் என்னால் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் முன்னேற முடியும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது மனசில் பதிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க. இதெல்லாம் இல்லாதவங்களும் எப்படி முன்னேறி இருக்காங்க, இது இருந்தால் மட்டும்தான் முன்னேற முடியுமா, அதுக்காக இதெல்லாம் தவறா அப்படிங்கிற விஷயத்தை யோசிங்க. இதுக்காக நீங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கிறதோ பணம் இருக்கிறதோ அனுபவம் இருக்கிறதோ தவறுங்கிற விஷயத்துக்கு போக வேண்டாம். படிக்கலினாலும் பணம் இல்லைனாலும் அனுபவம் இல்லைனாலும் யார் யார் நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது படிக்க வச்சதனுடைய பலனையோ அல்லது நம்மகிட்ட இருக்கிற சொத்துக்களுடைய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளையோ நீங்கள் உருவாக்க முடியும். அப்போது நீங்கள் எல்லாரும் நான் பல இடங்கள் இது மாதிரி பேசும்போது நான் பலர் இந்த கேள்விகளை வைக்கிறத பார்க்குறேன். ஐயா எனக்கு அனுபவம் இல்லை, நான் எப்படி சாதிக்க முடியும்? என்கிட்ட பணமே இல்லை, எனக்கு எப்படி சாதிக்க முடியும்? என்கிட்ட படிப்பே இல்லை, நான் எப்படி முன்னேற முடியும்? இப்படின்னு நமக்கு நாமே ஒரு தடைகளை விதிச்சுக்கிறோம் அல்லது விதிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இதெல்லாம் இல்லாத இருக்கிறவங்க கூட எத்தனை பேர் முன்னேறி இருக்காங்கிற விஷயத்த நீங்கள் கவனிக்கலை அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுவேன். இதெல்லாம் படிப்போ பணமோ அனுபவமோ இதெல்லாம் இல்லாதவங்க கூட எப்படி வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்கிற பல விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். அந்த அடிப்படையில் இதுக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான தகவல் உங்களுக்கு பின்னால் பகிர்ந்துக்கப்படும்.
இந்த கேள்விகளை நீங்க எல்லாம் எழுதி வச்சுங்க. இதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்குன்னு விளக்கமா ஒவ்வொரு கிளாஸ்லயும் இந்த 48 நாளுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு வகுப்பு விரிவா எடுக்கலாங்கிற ஒரு ஐடியா கூட நம்ம மீட்டிங்ல பேசிட்டு இருந்தோம். ஐயா குணபாலன் ஐயா பகிர்ந்துட்டாரு. அதுல என்னன்னா, இன்னும் இந்த விளக்கமா நம்ம இன்னைக்கு கொடுக்குற விஷயம் ஒரு ஒரு 10, 20% இருக்குது அப்படின்னா, அங்க ஒரு 70, 80%க்கான வாய்ப்புகள், அங்க முழுமையை பெறத்துக்கான வாய்ப்புகள், எனக்கு மன ரீதியா டெவலப் ஆகுறதுக்கு, பண ரீதியா டெவலப் ஆகுறதுக்கு, உடல் ரீதியா, குடும்பத்துல அப்படின்னு நிம்மதியா வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை இன்னும் விரிவா பார்க்கலாம். அந்த நீங்க விரிவா பார்க்கறதுக்காக இது ஒதுக்குற காலம் அப்படிங்கிறது ஒரு செலவு கணக்குல கொண்டு போயிடாதீங்க. இது ஒரு டெபாசிட். ஒரு சில கோடி ரூபா ஒரு அக்கவுண்ட்ல போட்டு வச்சுட்டோன்னா, எப்படி மாசம் மாசம் உங்க குடும்பத்த தாட்டுற அளவுக்கு ஒரு அதுக்கு மேலேயோ இன்ட்ரெஸ்ட் வருமோ, டெபாசிட் பண்ற வேலைய நீங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த காலம் அப்படிங்கிறது. இப்ப நீங்க ஒதுக்கிட்டு இருக்கிற காலங்கிறது ஒரு டெபாசிட் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. இது விரயம் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, அது உண்மை இல்ல. உண்மை நிலை என்னன்னா, நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு ஒரு வருங்கால எதிர்காலத்துக்கான விதை ஊனிட்டு இருக்கிறதெல்லாம். அப்ப இந்த விதையை ஊனிட்டீங்கன்னா, எதிர்காலத்துல நீங்க நிம்மதியா இருக்கலாம். அப்ப என்ன பண்ணுங்க, எனக்கு சாத்தியம் இல்ல, வாய்ப்பு இல்ல, முடியாது, லேட் ஆகும், அனுபவம் இருக்கணும், என்கிட்ட ஆள்பலம் இருக்கணும், என்கிட்ட கூட இத்தனை பேர் ஒத்துழைக்கணும், இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணல, இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்தா நான் முன்னேறி இருப்பேன். இப்படின்னு அடுத்தவங்க மட்டும்தான் காரணம்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம்ல, இந்த எண்ணத்திலிருந்து வெளிய வாங்க. நீங்க ஒருத்தர் தனி மனிதனா இருந்தாலும், எப்படி இந்த உலகத்துல சாதனையை செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ தனி மனிதனா இத்தனை விஷயங்களும் இல்லைனாலும் நீங்க சாதனை பண்ண முடியும் அப்படின்னா, இதெல்லாம் இருக்கிற ஒரு சிலர் இன்னும் எவ்வளவு பெரிய சாதனை பண்ண முடியும்? அப்ப அதெல்லாம் பயன்படுத்திக்கங்க. சரியா பயன்படுத்தி எப்படி காலை சக்கரத்துல இத்தனை ஆசனங்கள் வரும்போது, நீங்க அதை பயன்படுத்தும்போது, நீங்க முன்னேறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு அதிகமா இருக்குதோ, அதே மாதிரி இன்னும் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க. சரியான ஃப்ரெண்ட் சர்க்கிள உருவாக்குறீங்க. நீங்க சரியான பாதையில தான் போறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா, நீங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தன்னப்பால உங்களுக்கு உதவுவாங்க அப்படியே நீங்க அவங்ககிட்ட உதவி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க உண்மையான ஆ அத விருப்பப்பட்டு தான் நடிக்கிறீங்களா? இல்ல போலியா ஒரு எதார்த்தமா ஒரு ஒரு போலியா அந்த வேலைய செய்றீங்களா? இல்ல ஒரு ஆர்வக் கோளாறுல செய்றீங்களா? உண்மையா ஆர்வத்துல செய்றீங்களா? அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த பார்க்குறவங்க கண்ணு முன்னால உணர்ந்துட்டாங்க, இவர் உண்மையா ஆத்மார்த்தமா இன்வால்வ்மென்ட்டோட அந்த விஷயத்த செய்றாருன்னு உணர்ந்துட்டாங்கன்னா, அந்த உதவிகள் உங்கள தேடி வரும் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும். அப்ப நீங்க இந்த உதவிகள தேடி வரதுக்கான வாய்ப்புகள உருவாக்குறதுக்கு ஆன விஷயங்கள கவனிங்க. அதுக்காக இந்த நிகழ்வுகள பயன்படுத்திக்கங்க. அடுத்து எனக்கெல்லாம் இந்த திறமை இருக்குதுன்னு நீங்க குழுவுல பகிர்ந்துக்குங்க. உங்கள்ட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஒரு திறமை இருக்கும். தனித்துவம் இருக்கும். இத வந்து நீங்க குழுவிலேயே மெசேஜா போடுங்க. நான் என்கிட்ட இந்த திறமை இருக்குது. இவ்வளவு நாள் இந்த திறமைய வச்சிருந்தேன். உங்க குழுவுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் அப்டேட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த திறமைய உங்க குழுவிலேயே வெளிப்படுத்த விரும்புறேன். அப்படின்னு நீங்க இதுல பதிவு பண்ணுங்க. அதுக்கான வாய்ப்புகள் எ உங்களுக்கு கிடைக்கும் இங்க. ஏன்னா ஏற்கனவே இது கிடைச்சிருக்கு. நம்ம குழுவிலேயே இந்த 2, 3 வருடங்களாக பயணிச்ச சிலர் தன்னுடைய திறமைய வெளிப்படுத்தி இதிலேயே கிளாஸ் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்திக்கலாமே! வீட்ல இருந்தே நீங்க மேடை போட்டு பல இடங்களுக்கு செலவு பண்ணி போய் தான் பயன்படுத்தணும். வீட்ல இருந்துட்டே இதுக்கான வாய்ப்புகள் கண்ணு முன்னால தெரியுது அப்படின்னா, நீங்க இத பயன்படுத்திக்கலாமே! இனி வரும் காலங்கள்ல எ நீங்க அனைவரும் இ இதுக்கான விஷயங்கள பார்க்கணும்னு இன்னைக்கு வேண்டுகோளா நான் என்னுடைய வேண்டுகோளா நான் வச்சுக்கிறேன். இதுல இன்னும் விரிவா பார்க்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. அந்த மனச பத்தி நம்ம ஒரு பேசிக்கான விஷயம் மட்டும் பார்த்துட்டோம். இன்னும் இதுல உங்களுக்கு அடிப்படையான சில தகவல்கள் வேணும்னா, அடுத்த சில வகுப்புகள்ல நம்ம பார்க்கலாம். அதுல இன்னும் நாம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, உங்க ஆழ் மனசுக்குள்ளார ஒரு தகவல் மட்டும் இப்ப நான் குடுத்தர்றேன். ஆ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரும் ஞானி ஆகுற அளவுக்கு, விஞ்ஞானி ஆகுற அளவுக்கு, அல்லது ஒவ்வொரு குழந்தைக்குள்ளாரையும் ஒரு ஞானி ஆகுற அளவுக்கு, விஞ்ஞானி ஆகுற அளவுக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் உணரணும். இன்னைக்கு நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னா, இன்னைக்கும் அந்த அறிவு இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணரணும். அன்னைக்கு மட்டும் தான் இருந்ததா? நான் அடிக்கடி கேட்பேன். கேட் பார்க்குறவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர்ட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, "உங்களுக்கு நீச்சல் தெரியுமா?" ஒரு சிலர் என்ன தெரியும் சொல்லுவாங்க, "தெரியாது."
ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, தெரியும். ஒரு சிலர் கத்துக்கிட்டேன் அப்படிம்பாங்க. சரி தெரியும்னா எப்ப கத்துக்கிட்டீங்க? 5 வயசுல கத்துக்கிட்டேன், 10 வயசுல கத்துக்கிட்டேன். சரி இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க எத்தனை பேத்துக்கு நீச்சல் தெரியும்னு ஒரு கேள்வி நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கங்க. அடுத்து நான் ஒரு பதில் வைக்கிறேன். நீங்க நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்றவங்க முதல்ல கவனிச்சுங்க. அல்லது நீச்சல் பழகிட்டேன்னு சொல்றவங்க வச்சுக்கங்க. நீச்சல் தெரியாதுன்னு சொல்றவங்க, உண்மையாலுமே உங்களுக்கு நீச்சல் தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். பிறந்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் நீச்சல் தெரியும். பறவைகளா இருந்தாலும் முட்டைக்குள்ளார இருந்து அந்த உயிர் பெறுது. நாம்பளும் என்ன பண்றோம், கருவறையில நீருக்குள்ளதான் இருந்தோம் 10 மாசம். அப்போ ஒவ்வொரு உயிரினமும் கருவறைக்குள்ளார நீந்திக்கிட்டு தான் இருந்தது அது குறிப்பிட்ட மாசம். இப்போ எந்த நாய்க்கு, பூனைக்கு, யானைக்கு நீச்சல் பயிற்சி கூட இருக்குதுன்னு சொல்லுங்க. அது ஏதாவது நீச்சல் பயிற்சி எனக்கு தெரியாதுன்னு சொல்லுதான்னு பாருங்க. அது தண்ணிக்குள்ள போட்டா நீந்தும். நமக்கு எதுக்கு நீச்சல் பயிற்சி சொல்லி தரணும்? எனக்கு ஏன் தெரியாதுன்னு நீங்க சொல்லணும்? இந்த பதிவுகளை ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. இது மாதிரி பல எடுத்துக்காட்டு என்னால் சொல்ல முடியும். உங்கள்கிட்ட இருக்கிற திறமைய வெளிப்பண்றது, உண்மைன்னு உணர்றதுக்கு பல எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். நான் சொன்னேன்ல முதல்ல, ஞானி ஆகிற அளவுக்கு விஞ்ஞானி ஆகிற அளவுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் அறிவு இருக்குது. அந்த அறிவை அப்படியே வெளிக்கொண்டு வந்தீங்கன்னா போதுமே, அது முடக்கி போடாமல் இருந்தால் போதுமே. சரி இப்போ சொல்லுங்க, இங்கே வரேன், அந்த டாபிக் முன்னால் இதை விஷயத்தை முடிச்சுக்குவோம். பிறந்த உடனே ஒரு குழந்தைய தண்ணிக்குள்ளார போட்டால் அந்த குழந்தை கீழே கொஞ்சம் தூரம் போய் அப்படி மேலே வந்து அப்படி நீந்தி திரும்பி மேலே வந்துடும், கரைக்கு வந்துடும். இதை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். நீங்கள் செஞ்சு தான் பார்க்கணுமா? பயமாக இருக்கா? யூடியூப்பில் இதை பாருங்கள். எத்தனை குழந்தைங்கள நீரில் டெலிவரி பார்க்குறாங்க, அல்லது பிறந்து கொண்டு போடுறாங்க, அல்லது 6 மாதம் கழித்து போடுறாங்க, அல்லது 1 வருஷம் கழித்து போடுறாங்க, அந்த குழந்தை எப்படி நீந்துது இப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைக்கான விஷயத்தை நம்ம வருவோம். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இந்த குழந்தைக்கு இப்படி மூச்சப்படி, இப்படி காலாடி, இப்படி கையாடின்னு சொன்னால் அதுக்கு தெரியுமா? 6 மாதத்து குழந்தைக்கோ 1 வருஷத்து குழந்தைக்கோ மூச்சப்படி கை காலாடின்னு சொன்னால் தெரியுமா? இந்த குழந்தை எப்படி முழுகிச்சு, நீந்தி மேலே வந்துச்சு, திரும்பிச்சு, நீந்தி வந்துச்சு. நான் இதுக்கான ஆதாரங்கள் வீடியோலாம் வச்சுருக்கேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, உங்கள் குழந்தைக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நீஞ்சலை தண்ணி பக்கம் போயிடாத, கிணத்து பக்கம் போகாதுன்னு பல விஷயங்கள்ல அங்கே இப்படி பாதிக்கப்பட்டாங்க, விழுந்துட்டாங்க, அடிச்சுட்டு போச்சுன்னு பயத்தை விதைச்சதுனால அந்த பயம்தான் அவங்கள பாதிச்சதை வழிய, அந்த சூழ்நிலையை உருவாக்குச்ச வழிய உண்மையாலும் அவங்களுக்கு நீச்சல் தெரியும். அப்படியே அந்த அடிச்சுட்டு போகிற வெள்ளமாக இருந்தாலும் அது போகிற போக்கில் போனால் அந்த குழந்தை ஓரமாக ஒதுங்கிடும். அது கை கால் அடிச்சுட்டு ஓரமாக ஒதுங்கிடும். இல்லை எழுத்து கூட நீச்சல் போகிற அளவுக்கு அப்படியே விட்டுருந்தீங்கன்னா பழகி இருக்கும். அந்த குழந்தைய பிறந்த உடனே நீச்சல் அடிக்கிற குழந்தைய அப்படியே தொடர்ந்து டெய்லி பழக்கியிருந்தோம் அப்படின்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் பழக்கியிருந்தோம்னா அந்த குழந்தை மேலே ஏறி நான் குதிக்கிறேன், இல்லை கீழே முழுக்கி அந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வரங்கிற அளவுக்கு நீச்சல் பழகி இருக்கும். அப்படி இருக்கும் போது உங்கள் குழந்தைக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்கும் போது ஏன் நீச்சல் தெரியல, ஏன் பாதிக்கப்பட்டுச்சு, இந்த தனி குழந்தைய விழுந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னு நீங்கள் விதைச்ச பயம்தான் அதை பாதிக்குதா வழிய, இந்த கொரோனாவில் கிருமிகள்னால ஏற்பட்ட பாதிப்புகள் விட பயத்தினால ஏற்பட்ட எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி ஏற்பட்ட இறப்புகள் தான் அதிகமாக வழிய, உண்மையால அது கிருமியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் அந்த அளவுக்கு இல்லை. அது மாதிரி தான் நீங்கள் பயத்தை விதைக்கிறதுனால ஏற்பட்ட பாதிப்புகள் தான் இங்கே அதிகமாக வழிய, இங்கே உண்மையான ஏற்பட்ட பாதிப்புகள் அதிகம் இல்லை. அப்போ நீங்கள் மேக்சிமம் பேரை நீங்கள் தப்பிச்சுக்க முடியும், அல்லது தற்காத்துக்க முடியும், இல்லை ஆரோக்கியமாக இருக்க முடியும், அவசரத்துக்கு நீந்த முடியும். 4 நாளைக்கு கூட இருந்து அதுக்கான நீச்சல் விஷயங்களை டைம் ஒதுக்கி இருந்தீங்க உங்கள் குழந்தைக்கு அப்படின்னா, இங்கே 400 நாளைக்கு நீந்தாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மரத்து மேலே ஏறாதுன்னு சொல்கிறது அப்படி தான். நீங்கள் மரத்து மேலே ஏறாது கீழ் விழுந்துருவே அப்படிங்கும் போதோ, நீச்சல் பயிற்சி நீச்சல் அடிக்கணும்னு முயற்சிக்கும் போது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போதோ, நீங்கள் இப்படி கையடி இப்படி காலடின்னு சொல்லி இப்படி கையை பிடி காலடி மேலே ஏறு, அல்லது இப்படி நீச்சலை பழகிக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே தெரியும்னு சொல்லிட்டு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது அதை அப்படியே விட்டுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதுக்கு 400 தடவை 4 தடவை அதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருந்தீங்கன்னா 400 தடவை அடிக்க வேண்டாம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மரம் ஏற வேண்டாம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கிணத்து பக்கம் போக வேண்டாம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே 4000 தடவை நாம் இல்லாதப்ப எங்கேயாவது போயிருமோங்கிற பயம் இல்லை. ஆனால் 4 தடவை
உங்கள அதுக்கான வாய்ப்புகள உருவாக்கி குடுங்க பக்கத்தால இருந்துன்னு தான் நான் சொல்றேன். தயவு செஞ்சு உங்க வாரிசுகளுக்கு இருக்கிற திறமைய தயவு செஞ்சு முடக்கி போடாதீங்க. இது மாரி வாரிசுகளுக்கு பல திறமைகள் இருக்கு. 1, 2 இல்ல. ஆடவோ, பாடவோ, ஓ ஒரு கலைப்பொருட்கள பயன்படுத்தவோ, பல 1000 திறமைகள் இருக்குதுங்கய்யா. என் குழந்தைக்கு அந்த திறமை இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது உங்களுடைய தப்பு. உண்மை அது இல்ல. உங்க குழந்தைக்கு அத்தன திறமைகள் இருக்குது. அது எங்க முடக்கி போடப்பட்டுக்கு இருக்குது, அல்ல போடப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற உணர்ந்தீங்கன்னா போதும். வெயில்ல போனா வைட்டமின் டி கிடைக்குதுன்னா, வெயில்ல போகாதுன்னு ஏன் சொல்றீங்க? ஒரு ஃபர்ஸ்ட் இளம் வெயில்ல பழகட்டும். அதுக்கு அதே வெயில்ல போய் பழகட்டும். மழையில நனைஞ்சா அதுல எனர்ஜி கிடைக்குதுன்னா, எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஏன் எதிர்ப்பு மழையில நனையாத சொல்றீங்க? அது புதுசா நனையும்போது சின்ன குழந்தை வந்து நனைஞ்சு பழகி இருந்ததுன்னா, சளி பிடிக்காது, ஒண்ணும் காய்ச்சல் வராது. அது பழகாதனால புதுசா போகும்போது, எதிர்ப்பு சக்தி உருவாகும்போது உருவாகிறது தான் சளியோ, காய்ச்சலோலாம். அப்ப நீங்க மழையில நனையாதீங்க, மரத்து மேல ஏறாதீங்க, வெயில்ல போகாதீங்க, தண்ணி பக்கம் போகாதீங்கன்னு நாம விதைகள விதைச்சோமா, கூடாதுன்னு ஒரு கூடாத விஷயம் மாரி விதைச்சோமா, உண்மையும் அதுவா? அப்படின்னு யோசிங்க. இயல்பா கிடைக்கிறது வைட்டமின் டி. வைட்டமின் டி வெயில்ல கிடைக்குது. அந்த முதல்ல இளம் வெயில்ல நல்லா கிடைக்குது. அது எலும்புகள வலுவாக்கும். எலும்புகளுக்கு தேவையான கால்சியத்த அப்சர்வேஷன சரி பண்ணும். அது நல்லா வலுவாக்கும். எலும்பு மஜ்ஜையில ரத்தம் ஊரும். ரத்தம் சுத்திகரிக்கப்படும். எதிர்ப்பு சக்தி உருவாகும். அப்ப இயற்கையா இலவசமா கிடைக்கிற இந்த விஷயங்கள்ல வைட்டமின் டி இவ்வளவு பலன்கள் தருது அப்படின்னா, நீங்க எதுக்கு வைட்டமின் டிக்காக மற்ற விஷயங்கள நோக்கி நகரணும்? செலவு பண்ணணும்? அப்போ கொஞ்ச நேரம் காலையோ, மாலையோ குழந்தைங்கள விளையாட விடுங்க. அந்த விளையாடும்போதே படிப்பு திறன் அதிகமாயிரும். அப்ப நீங்க படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ்ஸ உருவாக்கி, அதனுடைய வாழ்வியல்ல அ படிக்கிற திறன குறைச்சீங்களா? இல்ல அதிகம் பண்ணிட்டீங்களா? அப்ப விளையாட விட்டு கூட அவங்களுடைய படிப்பு திறன அதிகம் பண்ண முடியும் அப்படின்னா? இப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதுங்கய்யா. நீங்க நெறைய வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத கத்துக்கிறதுக்காக இந்த காலைச்சக்கர நிகழ்வுக்கு வாங்க. இனி வரும் காலங்கள்ல உங்கள் மனதை வலுவாக்கவும், உங்கள் மனதை தூண்டி விடுவதற்கும், உங்கள் மனதை தூண்டிவிட்டு ஒரு விளக்கா எரிய விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த பிரகாசத்த 100 விளக்க ஏத்தலாம் உங்க வீட்ல இருக்கிற, உங்க சொந்தத்துல இருக்கிற குழந்தைகள்ங்கிற விளக்க. இந்த விளக்கு ஊரு உலகமா எரியும். இததான் ஏத்திக்கிறதுக்கு தான் நம்ம இங்க உங்களுக்கு ஆ வாய்ப்புகள் ஏற்படுத்திட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எல்லாரும் இனி வரும் இந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டு, உங்ககிட்ட இருக்கிற திறமைகளையும் வெளிப்படுத்திக்கிட்டு, உங்க குழந்தைங்கள்ட்ட இருக்கிற திறமையும் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட ஞாயிற்றுக்கிழமையானா இங்க நடந்துட்டு இருந்துச்சு. அது நடந்துட்டு இருக்கு. அத வந்து அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறும் இங்க இருக்குது. இந்த காலை சக்கர நிகழ்வ சரியா பயன்படுத்தி எல்லாரும் நிம்மதியா, ஆரோக்கியமா வாழணும்னு என்னுடைய வேண்டுகோள வச்சு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிங்கய்யா. சிறப்பு, சந்தோஷம். எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு நாளையும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இதுல வந்து நம்ம எப்படி சரியா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தெளிவான ஒரு விளக்கத்தோட இன்னைக்கு ஐயா குடுத்திருக்காங்க. ஒவ்வொரு செயல்களும் நமக்கு சிறப்பா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வுல சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் நல்ல ஒரு புரிதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு இவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. ம், ம். அப்புறம் ஒரு முக்கியமான தகவல்.